ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்குது, என்ன நடக்க போகுது, ஏன்னா டிரான்சிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனையே சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம். கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது சனி பகவான் இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி மீனராசிக்கு, கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதே போல் செவ்வாய் பகவான் அதிச்சாரம் பெற்று மீண்டும் மிதுன ராசிக்கு வக்ரம் அடைந்திருக்கிறார். அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம். அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார். இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போகுது. அது 6 கிரக சேர்க்கை. நீண்ட வருடங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு இந்த 6 கிரக சேர்க்கை நிகழ்கிறது. இந்த 6 கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில். அப்போ இதனுடைய பலன்களையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதே போல் மெயினாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி சூரியன் சேர்க்கை. அதே போலத்தான் அரசு அதிகாரிகள் தேவையில்லாத பிரச்சனையில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க. செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை. நீங்கள் உங்கள் டியூட்டியை நேர்மையாக நியாயமாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, அது நடக்காது. அந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு துணை போகக்கூடிய வாய்ப்போ அல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போகக்கூடிய வாய்ப்போ மனசு ஏற்றுக்காது. அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள், மெயினாக கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவங்க, உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மடாதிபதிகள், இவங்களுக்குமே கூட சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய, மனசுக்கு ஒவ்வாத அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்து கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அதே போல் அங்கங்கே சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் அல்லது ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குறிப்பாக சொல்லணும்னாக்கா, இந்த பக்கம் மும்பை, கோவா, புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அவங்கெல்லாம் தங்களுடைய தொழிலில் குடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மெயினாக அவங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்ஸும் அந்த உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அங்கே போய் ஏதேனும் வாக்குவாதங்கள் போகிறது, அங்கே போய் ஏதேனும் சண்டைகள் போடுவது, அவங்களோட போய் வம்பு வழக்கு, இதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும். அதே போல் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம், பூமி சார்ந்த தொழில்கள், விவசாயம் செய்யக்கூடியவர்கள், அதே போல் காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை நிமித்தமாக செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எனதருமை அன்பு
நேயர்களே. அப்போ அதே போலத்தான் சுக்கிரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள், குறிப்பாக 12 ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே. ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது, தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது, மெயினாக அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பணத்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும். அப்போ குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்போ மீன ராசியிலே சுக்கிரன் ராகு தொடர்பு, கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு, இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாதத்திற்கு சற்று கவனத்தை ஈர்க்கிறது, கவனமாக இருக்க சொல்கிறது. அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம். வாருங்கள். அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களே, மார்ச் மாதம் அற்புதமான கால நேரம். சிம்மராசியை பொறுத்தவரையில் கண்டக சனி அவங்கள தேவையில்லாத வீண்படி அவமானங்களிலே ஈர்த்து விடுகிறது. இத்தனை நாளாக அவங்க தப்பு செஞ்சால் கூட, சிம்மராசி என்பர்கள் இத்தனை நாட்களாக தவறு செய்தால் கூட அந்த தவறுகள் எல்லாம் இல்லைப்பாப்பா தப்பே பண்ணலப்பா, அவன் ரொம்ப நல்லவன்பா அப்படின்னு சப்போர்ட்டாக கால நேரம் இருந்திருக்கும். இன்றைக்கி அவன் விழுந்து சிம்மராசி என்பர்கள் நன்மை செய்தாலுமே கூட அந்த நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா சிம்மராசி என்பர்களே, நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு மேட்ச் பண்ணுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எங்கோ யாரோ செய்த தவறுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம். நீங்கள் தப்பு பண்ணலை, நீங்கள் மட்டும் சின்சியராக பயபக்தியோடு உங்கள் தொழிலை உண்மையாக நேர்மையாக நீங்கள் மட்டும் உங்கள் தொழிலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் ஸ்டாஃபோ அல்லது உங்களுடைய வழிகாட்டுதல்படி நடக்கக்கூடியவர்களோ தப்பு பண்ணியிருப்பாங்க, அது நேரம் உங்கள் தலையில் கொண்டு வந்து வைப்பாங்க. நீ தான் காரணம், நீ சரியில்லை. அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த மாதங்கள் சோதனைக்கான காலங்களாக அமைந்துள்ளது. கடுமையான சோதனையான காலம். அந்த சோதனையான காலங்களிலிருந்து மீண்டு எழுந்து வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, மீண்டும் மீண்டும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமா, அல்லது மீண்டும் மீண்டும் நீங்களே ஜெயிக்க வேண்டுமா? அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய இறை வழிபாட்டை அதிகப்படுத்த வேண்டும். சாரி, இன்னிலிருந்து அல்லது இந்த மாத கடைசியிலிருந்து உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம். அஷ்டம சனி என்ன செய்யும்னு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த கடகராசிக்காரங்களை கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, கதையாக சொல்லுவாங்க. அப்போ அதிக அக்கறை, அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்திலும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், கலெக்டராக இருந்தாலும் சரிதான், ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், முதலமைச்சர் குடும்பத்தை சார்ந்தவர்களாக பிள்ளைகளாக இருந்தாலும், பேரம்பேத்திகளாக இருந்தாலும் அதிக அக்கறை, அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வழிபாடுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு சிவ வழிபாடு கை கொடுக்கும். சூரியன் சனி சேர்க்கை. சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையணும், அல்லது அஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய அஷ்டம சனி உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 10 to 11 சனி ஹோரையில் ஏதேனும் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சிவனுக்கு ஒரு அபிஷேகம் செய்வித்து, ஒரு மாலை சாத்தி, ஒரு அற்புதமான கதம்ப சாதம்
கதம்ப சாதம்னா சாம்பார் சாதம், எல்லா பதார்த்தங்களையும் போட்டு அந்த கதம்ப சாதம், ஒரு தயிர் சாதம், ஒரு கீரை வடை, இதெல்லாம் சனியுடைய காரகத்துவம். ஒரு அபிஷேகம், சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம், கீரை வடை வெளியில் கொண்டு வந்து கோவிலுக்கு வெளியில் ரோடில் நின்று நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். சாமிக்கு உள்ள படையல் பண்ணிவிட்டு கோவிலை விட்டு வெளியில் எட்டு வந்து ரோட்டில் வச்சு ஒரு பெஞ்சை போட்டு அந்த நீங்கள் தொன்னையில் கொடுத்தா கூட சரி தான். அந்த 1 கிலோ தயிர் சாதமாக இருக்கலாம், 1 கிலோ கதம்ப சாதமாக இருக்கலாம், 10 வடையாக இருக்கலாம், ரோட்டில் நின்று கொடுக்கணும், வெயிலில் நின்று கொடுக்கணும். அப்படி அந்த மாதிரியான பரிகாரங்கள், அந்த மாதிரியான அன்னதானங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக நீண்ட நாள் கர்ம முடிச்சுக்கள், நீண்ட நாட்களாக முடியாத ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, செய்து பாருங்க, எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு பாருங்கள். நான் ஒன்றும் உங்களை பெருசாக அதை பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்ல. இந்த பரிகாரங்கள் சனி சூரியன் சேர்க்கை இந்த மாதம் முழுவதுமே, மார்ச் மாதம் முழுவதுமே உங்களுக்கு எங்கே இருக்காருங்க சாமி? கும்பத்தில் சனியோட சேர்றார், திரும்பவும் அங்கே போய் சனியோட சேர்ந்துக்கிறார். அப்போ சனி சூரியன் சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் நடைபெறுகிறது. அந்த சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுமே ஆனால் அரசியல் கலகம், அரசாங்க கலகம் ஏற்படும். அண்டை மாநிலங்களில் கூட நம்ம இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேவையில்லாத அவப்பெயர். அப்போ இதெல்லாம் நம்ம வாராகி இடத்திலே நம்ம இடத்திலே வருவது உண்டு. எத்தனையோ பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் நாம் செஞ்சு கொடுக்குறோம். அதே போல் அரசியல் கலகங்கள் ஏற்படும். முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் சிம்மராசி என்பர்களே. அப்போ இந்த மாதிரி அவப்பெயர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? அப்போ அதுக்கெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அந்த ரகசியம், அந்த சூக்ஷ்மம் எங்கே ஒளிஞ்சிருக்கும்? உங்கள் ஜாதகத்தில் தான் ஒளிஞ்சிருக்கும். அப்போ அன்னை வாராகி வழிபாடு கை கொடுக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. சரி, வியாபாரம் எப்படி சாமி இருக்கும்? வியாபாரம் வருமானம் எப்படி சாமி இருக்கும்? உங்கள் ராசிக்கு 5, 10 சிறப்பாக உள்ளது. 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 11வது வீட்டில் லாபஸ்தானத்தில் அற்புதமாக உட்கார்ந்துருக்கிறார். 10ஆம் அதிபதி சுக்கிரன் 8ல் ராகுவோட இணைஞ்சிருக்கிறார். சுக்கிரன் ராகு தொடர்பு. சார், பணங்காசு வருமானம் இதுக்கு எந்த குறையும் இருக்காது. இல்லை சாமி, எனக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, கடன் சுமைகள் இருக்குது, ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு நிச்சயமாக கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு ஏதேனும் கமிட்மெண்ட்டுகள் இருக்குமே ஆனால் அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண வரவுகள் வந்து சேரும். அப்போ சிம்மராசி என்பர்களே, பணவரவு தனவரவு நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் நல்லா இருந்த உடம்பு சாமி இப்போ கெட்டு போச்சு, எங்கள் வீட்டுக்கார் இப்படி ஆயிடுச்சு, என் மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சு, என் பசங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அல்லது பிளட் ரிலேட்டடாக ப்ராப்ளம், பிளட் கேன்சர் இருக்குது, அல்லது ஸ்டமக் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மஞ்சக்காமாலைகள், முடக்கு, உடல் ரீதியான பிரச்சனைகள். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்குமே ஆனால் எப்படியாவது என்னை காப்பாற்றணும் சாமி, எனக்கு எப்படியாவது இது சரியாகணும் சாமின்னு உடல்நிலை ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும், மனசில் புதுசாக ஒரு தைரியம் பிறக்கும். நமக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுப்பா, அதனால தான் இந்த செய்திகள்லாம் நம்ம காதில் கேட்குறோம். அப்போ நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுங்கிற மன தைரியம் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம், முடிவே இருக்காது.
ஸோ இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மார்ச் மாதம்தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்ததுக்கு அவங்களுக்கு கண்டக சனி ஆரம்பம். இதனால் வரல சனி பகவான் 5ஆம் இடம் 6ஆம் இடத்துல இருந்தார். 6ல் இருந்ததெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. ராசியில் இருந்த கேது தான் அவங்களுக்கு பிரச்சனையாக அமைந்தார்கள். ராகுவும் கேதுவும் தான் கன்னி ராசிக்கு இத்தனை நாளாக பிரச்சனையாக இருந்தாங்க. சார், கன்னி ராசி என்பர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி என்பர்களே, நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நல்லா காதலாக வாங்கிக்கோங்க. ஒரு அற்புதமான ஜோதிட சூக்ஷ்மம், ஜோதிட ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். ரொம்ப காது கொடுத்து கேளுங்க. சார், உங்களை மாதிரி எத்தனையோ கன்னி ராசி அன்பர்கள், தொழிலதிபர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையில் மின்னக்கூடியவர்கள், ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு சாமின்னு வந்து கை கட்டி நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு அன்னை வாராகி கூட இருந்து கூடவே ஆஷ்மை பரிகாரங்கள் செய்து இன்னைக்கு வாழ்க்கை வழிகாட்டியாக அன்னை வாராகி அமைந்திருக்கிறாள். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே, ஒரே ஒரு ஜோதிட ரகசியம்தான். அடுத்தது உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பிக்க போகுது. இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடந்ததுன்னா 30ஆம் தேதி காலையிலிருந்து உங்களுக்கு கண்டகச்சனி ஆரம்பம். இந்த மார்ச் 30லிருந்து மே மாதம் 16ஆம் அல்லது 20ஆம் தேதி வரையிலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை. இதுதான் அந்த ரகசியம். சார், நான் டைம் பீரியட் வச்சு டேட்டு குறித்து உங்களுக்கு சொல்கிறேன் சார். மார்ச் மாதம் 30ஆம் தேதி விடியற்காலையில் இருந்து மே மாதம் 26ஆம் தேதி விடியற்காலை இரவு பொழுது வரை அதிக கவனம் தேவை எனதருமை கன்னிராசி அன்பர்களே. ஏன் தெரியுமா? சனி ராகு தொடர்பு கண்டமாம் 2, 7, 8 கரும்பாம்பும் சனியும் சேர்ந்தால் கண்டமே மிகுதியாகும். சார், இதனால் வரலும் கன்னி ராசி என்பவர்களே தப்பிச்சோம், பொழைச்சோம். ஏதோ ஒரு விஷயம் வந்தது, எவனோ ஒருத்தவன் திடீர்னு ஒரு ஃபோன் வரும், செய்யாத தப்பாக இருக்கும், அவன் கூட போய் சண்டை போட்டுருப்போம் 2 நாள் 3 நாள் 1 வாரம். கடைசியில் உங்களுக்கு சாதகமாக ஆமாம் சாரின்னு ஒரு வார்த்தையை கேட்டு போயிடுவான். எப்படிங்க? அன்றைக்கி ஒரு கன்னிராசி அன்பர் வராங்க, ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு குடும்பம். 800 கோடி ரூபாய் அவங்க பேரில் ஒரு டேக்ஸுன்னு போட்டாங்க. 800 கோடி டேக்ஸ் மட்டும் போட்டுருக்குறாங்க. நீங்கள் நிறைய பேப்பர்லாம் கூட படிச்சிருப்பீங்க. முதல் நிலை பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க நம்முடைய இந்தியாவில். கன்னி ராசி அவங்க, நான் எப்படி கட்டேன், நான் அதை ப்ராப்பராக பண்ணியிருக்கிறேனே, சிஸ்டமாக பண்ணியிருக்கிறேனே, நான் நேர்மையாக நடந்திருக்கிறேனே, எதை சொன்னாலும் காதில் வாங்கலை. அப்புறம் இவங்க ஒரு 6 மாதம் சண்டை யுத்தம் பண்ணுறாங்க. மனசில் நிம்மதி இல்லை, நிம்மதி போச்சு. சண்டை ஃபைட் பண்ணுறா, யுத்தம் பண்ணால் அந்த குடும்பம் எப்படி சாமி இருக்கும்? நிம்மதியை இழந்து விடும். நிம்மதி போச்சுன்னா என்னங்க? மனக்கவலை, மனக்குழப்பம், தூக்கம் இருக்காது. எங்கேயாவது படுத்தா தூக்கம் வருமா? நிம்மதியாக சாப்பிட முடியுமா? சார், ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தைய ஐசியூவில் வச்சுருக்காங்க. அந்த அம்மா 4 நாள் 10 நாள் குளிக்காமல் இருக்காங்க. அப்போ எப்படி அந்த குடும்பத்தில் நிம்மதி எப்படி இருக்கும்? அதை போல் சம்பந்தமே இல்லாமல் வந்த பிரச்சனைகள். இவர் 6 மாதம் போராடிட்டு கட்டலான்னு போகிறாரு. அப்போ சொல்கிறாங்க சாரி சார் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இப்போ அவங்க செஞ்ச வழிபாடு அவங்கள ஜெயிக்க வைக்குது. அப்போ அந்த இத்தனை நாள் மனக்கவலை, மன உளைச்சல், அந்த குடும்பம் எத்தனை நாள் தூங்காமல் இருந்திருக்கும், எவ்வளோ மன வலி, மன வேதனை இருந்திருக்கும், அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ நிம்மதி போயிருக்கும், அவங்க பசங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும். இவங்க சார்பில் ஒரே ஒரு சாரி அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல உடனே
எல்லாமே இங்கே முடிஞ்சு போச்சு. அப்போ இத்தனை நாள் அவங்கள ஆட்டி வைக்கணும்னு இவங்க பிடி அவங்க கையில் இருந்திருக்கு. இதுதான் கிரக அமைப்பு. இதை போல ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்கும் நீங்கள் சாதாரண நிலையில் இருக்கலாம், ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், ஒரு விவசாயிகளாக இருக்கலாம், அல்லது வெளிநாடுகளில் உயர்ந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், மிடில் கிளாஸாக இருக்கலாம். சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபோன் வந்து உங்கள் நிம்மதியை கெடுத்துடும். அவங்க கூட சண்டை போடுவீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவன் சாரின்னு கேட்டு போவான். அப்போ இந்த மாதிரியான சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்ததுன்னா இமீடியட்டாக உடனடியாக அந்த மாதிரி ஒரு கஷ்டம் எனக்கு வந்திருக்கு சாமி, திடீர்னு ஒன்றும் இல்லைங்க. உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீண்ட நாட்களாக பரம்பரையாக ஒரு சொத்தை அனுபவிச்சுட்டு வராங்க. திடீர்னு ஒரு 2 பேர் வந்து விஓ ஆஃபீஸில் போயிட்டு இதில் 2 சென்ட் எனக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. அந்த குடும்பம் அப்படியே ஆடி போயிடுது. அவங்களுக்கு பத்திரமே கிடையாது. யாருக்கு அனுபவிச்சுட்டு வராங்களே அவங்களுக்கு பத்திரம்னா அவங்களுக்கு பரம்பரை சொத்து, பத்திரமே கிடையாது. திடீர்னு ஒருத்தர் வந்து அதில் எனக்கு 2 சென்ட் இருக்குதுன்னு சொன்னோடனே இவங்க பத்திரத்துக்கு போனால் எங்கே போவான் அவன்? அப்புறம் என்னெல்லாம் பிரம்ம பிரயத்தனம், அதவங்கள பிடிச்சி இவங்கள பிடிச்சி எழுதி உழுந்து பரண்டு கடைசியில் அவங்க வந்தவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, அவங்க கொடுத்தவங்க இறந்து போயிட்டாங்க, சாரின்னு கேட்டு போகிறாங்க. அப்போ பாருங்கள் கிரகம் எப்படி இந்த கன்னி ராசிக்கு வேலை செய்யுதுன்னு பாருங்கள். ஆட்டி படைச்சிடுச்சு அந்த குடும்பத்தை. அப்போ இது போல் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத பிரச்சனை, இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். மாணவ செல்வங்களாக இருந்தால் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் மேட்ச் பண்ணி பாருங்கள், காலேஜில் மேட்ச் பண்ணி பாருங்கள், வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒப்பிட்டு பாருங்கள், வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல, குடும்பத்தில். கன்னி ராசி அன்பர்களே, இந்த சனி ராகு தொடர்பு என்பது அதிக மில்லியன் மடங்கு எச்சரிக்கையான ஒரு தொடர்பு. அப்போ தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருமே. ஆனால் இதெல்லாம் உக்ர தெய்வ வழிபாடு, பிரத்யங்கரா வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, வாராகி வழிபாடு, ஒவ்வொரு அமாவாசைக்கும் வீட்டில் 8 விளக்கு தீபம் ஏற்றி பிரத்யங்கரா வழிபாடு செய்வது சிறப்பு. அல்லது ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் அன்னை வாராகி வழிபாடு செய்வது சிறப்பு. அப்படி இல்லைன்னா தேய்பிறை அஷ்டமி காலங்களில் காலபைரவ பெருமானுக்கு 54 உளுந்த வடையை வாங்கி ஒரு மாலை கோத்து உளுந்த வடை சாத்தி ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு வழிபாடு செலுத்துவது சிறப்பு. இது போன்ற உக்ர தெய்வ வழிபாடுகள் இவைதான் உங்களை காப்பாற்றும். கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் கன்னி ராசி அன்பர்களே. அப்போ இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரையிலும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. இப்போ அடுத்த 2 மாதங்கள் அதிக கவனம் தேவை. இது போன்ற பல ஜோதிட ரகசியங்கள் கன்னி ராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு சிறப்பாகவே உள்ளது. கவலை வேண்டாம். உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய கேள்விகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாய். ஜெய் வராகி. ஜெய் வராகி.